நான்வெஜ்ஜில் ஃபிஷ்ஷுக்கு அடுத்தபடியாக ஈரல் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஃபுட்டுன்னு சொல்லலாம். பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப நல்லது. குட்டி பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை இப்போ செய்ய போகிறோம். வாங்க. ஈரல் பெப்பர் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்ப்போம். ஆட்டு ஈரல் 2 எடுத்துக்கிட்டு அதை நல்லா தண்ணி போட்டு அலசிட்டு மீடியம் ஒரு குட்டி குட்டி க்யூப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இன்னும் அதை 4 பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு அலசாதீங்க, அப்போ அதில் இருக்கிற அந்த ஜூஸி கண்டென்ட்லாம் வேஸ்ட் ஆயிரும். அதனால் எப்போவுமே அலசிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஆனியன் பொடிசாக கட் பண்ணி 1 எடுத்துருக்கோம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் பொடி 1/4 ஸ்பூன், சீரகப்பொடி 1/4 ஸ்பூன், பெருஞ்சீரகப்பொடி 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை 1 கொத்து எடுத்துருக்கோம். சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன், ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/4 ஸ்பூன், சோம்பு பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம்ல அது ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துருக்கோம். கொத்தமல்லி 1 கொத்து எடுத்துருக்கோம். தேங்காய் துருவல் 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதோ கடுகும் சோம்பும் சேர்த்துக்கோம். அது நல்லா பொரியட்டும். கடுகும் சோம்பும் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி ஒரு 2 செகண்ட் கலர் சேஞ்ச் ஆகாமல் வதக்கி எடுப்போம். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். இப்போது மஞ்சத்தூள் சேர்த்துட்டோம். மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல அதையும் சேர்க்குறோம். அதை சேர்த்து நல்லா ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது சால்ட்டை ஆட் பண்ணுறோம். சால்ட் இப்போ சேர்த்து முடிச்சிட்டோம். ஒரு 2 நிமிஷம் கிளறி விடலாம். இப்போ நம்ம முன்னாடியே எடுத்து வச்சுருக்கிற சீரகப்பொடி, பெருஞ்சீரகப்பொடி, மிளகு பொடி 3ஐயும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஈரலை சேர்த்துட்டோம். ஈரல் சேர்த்து மேக்ஸிமம் ஒரு 3 to 4 நிமிஷம் நமக்கு வெந்துச்சுனாலே போதும். தண்ணியும் தனியாக நம்ம சேர்க்க போகிறதில்ல. வெங்காயத்துலேருந்து நமக்கு அந்த ஆயிலில் இருக்க அந்த கண்டென்ட்டே உங்களுக்கு ஈரல் வேகிறதுக்கு போதும். ஈரல் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வெந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலாவை சேர்த்துருக்கோம். ஈரல் ரொம்ப நேரம் வேகக்கூடாது. ரொம்ப ஈரல் வெந்துச்சுன்னா ஒரு ரப்பர் பதத்துக்கு வந்துடும், சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணல, இருந்தாலும் தெரியுது பாருங்கள் கீழே. வெங்காயம், எண்ணெய், அந்த ஈரலில் கொஞ்சம் தண்ணி விடும் பார்த்தீங்களா, அந்த தண்ணி அதுலேயே ஈரல் நல்லா வெந்துருச்சு. ஈரல் சேர்த்து 4 நிமிஷத்தில் நமக்கு டிஷ் ரெடி ஆகிடுச்சு. வணக்கம் எங்காச்சி சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்காய் பூ சேர்த்து சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். குட்டி பசங்களுக்கு தேங்காய் பூ இன்னும் அதிகம் போட்டுக்கலாம். பெரியவங்களுக்கு தேங்காய் பூ சேர்க்காமல் பெப்பர் பவுடர் இன்னும் அதிகமாக சேர்த்துக்கலாம். சப்பாத்தி, பூரி, நான், ரைஸ்க்கு இது சூப்பராக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு டிஷ் இன்றைக்கி பார்த்தோம். அகெயின் வேறு ஒரு டிஷ்ஷில் பார்ப்போம். தேங்க்யூ.